இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து மசாலா பொரி செய்ய போகிறேன். அந்த மசாலா பொரிக்கு தக்காளி வந்து நம்ம வீட்டிலே பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பழுத்திருக்கு. ஒரு 4 பழத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு 4, 5 பழம் கிடச்சிக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு செடி 2 செடி வைக்கலாம். நான் சும்மா அந்த வீட்டில் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதை கொண்டு போட்டது தான் அது முளைச்சது. அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இது அதே மாதிரி மிளகாவும் பாருங்கள் பிஞ்சு விட்ருக்கு. மிளகாய் எப்போதும் காய்க்கும், இந்த வாட்டி தான் இப்போ பிஞ்சு விட்ருக்கு கொஞ்சம். அதுவும் இந்த மிளகாய் வேஸ்ட்டு இருக்குல்ல, நம்ம அரைக்க போயில அந்த விதை இருக்குல்ல, அதை கொண்டு போடுறது தான், அது முளைச்சது தான். இந்த பாருங்கள், அதில் பிஞ்சு விட்ருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் அது பறிக்கையில். இப்போ பாருங்கள், இது சங்குப்பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். நான் காலையிலே போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவேன் கொஞ்சம் நேரம். எல்லோரும் போன பிறகு கொஞ்சம் நேரம் போய் ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்றுட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்படியே அந்த காலையிலேருந்து அந்த கிச்சனில் என்னதெல்லாம் அப்படியே அந்த டயர்டெல்லாம் போய் ரிலாக்ஸ் ஆகிரும் நம்ம. அந்தளவுக்கு வந்து அந்த கார்டன் வந்து நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸாக கொடுக்குது. இங்கே பாருங்கள், இந்த தக்காளியெல்லாம் பறிச்சுக்கலாம். ஒரு எத்தனை கிடைக்குதுன்னு தெரில. நான் பழுக்க தான் பறிக்கிறது, சும்மா காயெல்லாம் பறிக்கிறது கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா நான் கூட கொட்டிடுதோ என்னமோ அந்த சைடு உள்ளதான் நினச்சா, நல்ல காம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பாருங்கள், நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. ஆனால் வந்து நம்ம ஊர் மாதிரி நாட்டு தக்காளி கிடையாது. அந்த பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்க தக்காளியோட சீடு தானே கொண்டாந்து போடுறோம். அதை அழுவி போனதை கொண்டு போடுறோம்ல, அதில் தான் முளைச்சி அதுவே நல்லா காய்ச்சிருக்கு. நிறையா இருக்குது. வெறும் கழனி தண்ணி இதுவாக ஊற்றுவேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த வந்து ஃபுல்லாக நம்ம வாங்குறது ஃபுல்லாக ரெட்டாலாம் இருக்குது. இது கொஞ்சம் எல்லோ கலந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இவ்வளவு சேர்க்க மாட்டேன். 2 வெங்காயம் 2 தக்காளி அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கிற வேண்டியதான். நறுக்கிட்டு இந்த வந்து வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அதில் 1 லெமன் கொஞ்சம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் தான் போட போகிறேன். இந்த இதில் பெருசு இருக்குல்ல, அதை மட்டும் போட போகிறேன். தோல்ச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வெள்ளரிக்காயும் தோல்ச்சிக்கிட்டு சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு, ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நல்லா மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வர வரையும் அது தாங்கும். இதை பாருங்கள், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பெருங்காயம் இது வச்சுருக்கேன். 2 தான் கட் பண்ணேன். இதெல்லாம் வந்து கொத்தமல்லி வந்து நல்லா சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அலசி வச்சுருக்கேன். ஆனால் இது புதினாவும் இருந்தாலும் போடலாம். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது வந்து சோம்பு சீரக மிளகுத்தூள் இருக்குது, கொஞ்சம் வேணால் போடலாம். இந்த ஆம்சூர் பவுடர்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாங்காயோட உள்ள சீடு இருக்கும்ல, அதை பவுட்ரு பண்ணி அது வச்சுருந்தேன். அது இல்லை, அது போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இதுக்கெல்லாம் அது போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ஆம்சூர் பவுட்ரு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு, கருவேப்பிலை ரொம்ப இல்லை, அதனால் கம்மியாக தான் இருக்குது, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸி தான் அப்புறம் பண்ணுறது. இந்த பூண்டு தட்டின பூண்டை போட்டு கொஞ்சம் நேரம் வேகணும், சிம்லேயே போட்டு வெந்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க. பொட்டுக்கல்ல ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொரியை எடுத்து போடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். போட்டுட்டு அந்த சூட்லேயே அதை வந்து நல்லா எங்கும் இதுலேருந்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். பொரியிலே உப்பு இருக்கும் நம்மளுக்கு, அதனால கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு தான் போட்டு நல்லா கலந்து விட்டணும். கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இப்போ சாப்பிட்றவங்களுக்கு தேவையானதை மட்டும் நம்ம கலக்கணும். அப்புறம் ஈவினிங் வர்றவங்களுக்கெல்லாம் அப்போ எடுத்து வச்சுருந்து அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வச்சோம்னா ஒரு மாதிரி அப்படியே சின்னமாக அப்படியே இதாக போயிடும். அதனால் நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடணும். இன்ஸ்டண்ட்டாக அப்போயே கலந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு இருக்கும். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, அந்த கொத்தமல்லி, கொஞ்சோண்டு உப்பு, அந்த வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அந்த புளிப்பு சுவைக்காண்டி லெமன் ஊற்றிட்டு ஒரு பவுலில் போட்டு கொடுக்கணும். இப்போ கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி, வெங்காயம், அந்த இது எல்லாமே வெள்ளரிக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சுவையான மசாலா பொரி ரெடி.